3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 ரூபாய் சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12,400 சம்பாதிப்பர் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாளில் 3780 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3780 டிவைடட் பை 7. சரிங்களா? சிம்பிளை பண்ணிங்கன்னா 5 35 4 28 540. அதே மாதிரி 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 ரூபாய் சம்பாதிப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் சம்பாதிப்பாங்கன்னா டிவைடட் பை 8 போட்டுறணும். ஸோ இதை சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 8 8 மீதி இங்கே போயிடும், 7 அங்கே போயிடும். அப்போ 8 8 64 6 திருப்பி 8 8 64 0. ஸோ 3 ஆண்கள் 4 பெண்கள் ஒரு நாளில் 540 ரூபா சம்பாதிப்பாங்க. 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து 1880 ரூபா சம்பாதிப்பாங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாளில் 12,400 சம்பாதிப்பார்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேம் ஆயிரும். இதுலேருந்து நம்ம சிம்பிளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் சேர்ந்து ஒரு நாளோட ஊதியம் 540. 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளோட ஊதியம் 1880. ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33 ஆண்கள் ப்ளஸ் 44 பெண்கள் 540 11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4 9ன்னு வரும். 11ஆல் வாய்ப்பானால பிரித்து போட்டு கூட்டிக்கலாம். 0 5940ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் 33 ஆண்கள் வரும் ப்ளஸ் 13 3 39 பெண்கள் வரும். 1880 இன்ட்டு 3 0 3 24 2 3 24 6க்கு 2 1 3 3 5 5640. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா சைன் எல்லாம் மாறிடும். 33 ஆண்களும் இந்த 33 ஆண்களும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 5 பெண்கள்னு வரும். 44 மைனஸ் 39 5 பெண்களா ஈக்குவல் டு 0 0 3ன்னு வரும். அப்போ ஒரு பெண் எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தா 300 டிவைடட் பை 5 60 அப்படின்னு வரும். ஒரு பெண்ணோட சம்பாத்தியம் 60. ஸோ இப்போ இந்த 60 ரூபாய், இந்த ஒரு பெண் சம்பாதிக்கிற 60 ரூபாய் ஈக்குவேஷன் 1ல் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ 3 ஆண்கள், அதாவது ஈக்குவேஷன் 1ல் 3 ஆண்கள் 4 பெண்களா, அப்போ 4 24 240 540. ஸோ 3 ஆண்கள் அப்படியே வச்சுக்கோங்க. 240 இந்த சைடு போயிடுச்சுன்னா 300ன்னு வரும். அப்போ ஒரு ஆணோட சம்பாத்தியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு வரும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு ஒரு பெண்கள் 60ன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஒரு ஆணோட சம்பாத்தியம் 100ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கேட்குற கொஷின் 7 ஆண்கள், சரிங்களா, 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் 12,400 சம்பாதிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 7 ஆண்கள் ஒரு நாளோட சம்பாத்தியம் 700. ஏன்னா இங்கே ஒரு ஆண் 100, அப்போ 7 ஆண்கள் சேர்த்து 700. ஒரு பெண் 60, அப்போ 9 பெண்கள் சேர்ந்து 9 6 54 540. 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து
ஒரு நாளோட ஊதியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 3 10 12 1240. ஒரு நாளோட ஊதியம் 1240. அப்போ 12,400 ரூபா எத்தனை நாளில் சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளில் சம்பாதிப்பாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா 12,400 டிவைடட் பை 1240 வரும். சிம்பிளை பண்ணிங்கன்னா 10 வரும். ஓகே, ஸோ 10 நாளில் அவங்க 12,400 ரூபாய் சம்பாதிப்பாங்க. இதான் ஆன்சர்.